நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு வந்து நம்ம வாயால் சொல்லலாம், நம்ம மனசால் சொல்ல முடியுமா? ஏன்னா இன்றைக்கி நல்லவங்களாக இருப்பாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து கேடுள்ளவர்களாக மாறுவார்கள், அவர்கள் நம்மளை துக்கப்படுத்துகிறவர்களாக மாறுவார்கள். ஆனால் நல்லவர் என்று சொல்லுவது ஒரே ஒருத்தர் தான், அந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? இந்த உலகத்தில் அதிபதிகள் இருக்காங்க தெரியுங்களா? அதிபதிகள் எல்லா நாட்டுக்கும் ஒரு அதிபதிகள் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஒரு அதிபதி, இந்தியாவுக்கு ஒரு அதிபதி, அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு அதிபதி. ஆனால் அந்த அதிபதிக்கிட்ட போய் நம்மளால் உரிமையாக என்னென்னால கேட்க முடியும்? மிஞ்சி போனால் என்ன, ஒரு பொருள் வேணும், இல்லைன்னா இடம் வேணும், அந்த மாதிரி தான் கேட்க முடியும். ஜீவன் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? சொல்லுங்க, நம்மள ஜீவனை அவர்கிட்ட கேட்க முடியுமா? ஏன்னா அது ஒரு அதிபதி தானே, அதிபதினா என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஆனால் ஜீவன் அவர்கிட்ட கேட்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காரணம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனின் அதிபதி. அல்லேலூயா. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் கரங்களை தட்டி மறுபடியும் சொல்லுவோமா? ஜீவனின் அதிபதியான ஜீவனின் அதிபதியே, ஓ ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் கரங்களை தட்டி, அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையும் எங்களுக்கு பலனான கர்த்தரே. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. சொல்லுவோமா? அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களில் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் எல்லா கரங்களை தட்டி, அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்திலே இருதயம் ஒரு விட்டால் அவர் நடுவே. நாமத்திலே இருதயம் ஒரு விட்டால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். சொல்லுவோமா? இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகாரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகாரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, என் ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். என் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து, வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் வருகையில் அவரோட இணைய போறவர்கள்? கரங்களை உயர்த்துங்க. வருகையில யாரால நம்ம இணைய போறோம்? நம்ம இருக்கிறவங்க எல்லாமே இணைய போயிடும். ஆமென். கர்த்தர் எப்போதுமே நல்லவர். வாழ்நாள் எல்லாம் அவருக்கு நம்ம நன்றி வழி ஏறெடுக்கணும். அதாவது நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்ம அளவில்லாமல் ஆசிரிப்பார். யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்புக்கு நான் பார்த்ததுல அவன் வாழ்க்கையில் 2 வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். 2 வாழ்க்கையிலும் ஆண்டவரை வந்து ரொம்ப துதிச்சான், ரொம்பவே போட்டுனான், ஆண்டவரை ரொம்பவே பிரைஸ் பண்ணான். முதல் வாழ்க்கை என்னன்னா, அவன் ஆடு மேய்ச்சது. ஆடு மேய்ச்ச போது தான் பயங்கரமாக துதிச்சான்னு வேதத்தில் போட்டிருக்கு, சரிங்களா? ஆனால் ஆடு மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு உபத்திரவம் கிடையாது, சோதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் சந்தோஷமாக முழு மனதோடு துதித்தான்.
ஆனா அவன் ராஜாவாக ஆக ஆக அவனுக்கு என்னன்னா வந்துச்சு, சோதனை வந்துச்சு, குழப்பங்கள் வந்துச்சு, அங்க இங்க சூழ்நிலை, இங்கேருந்து இவன் அடிக்கிறான், அங்கேருந்து அவன் அடிக்கிறான், சுத்தி அவனுக்கு வெறும் கஷ்ட காலங்களா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவன் மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, மகிமைப்படுத்தினான். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிறப்பெல்லாம் எப்படின்னா ஆண்டவரை மகிமைப்படுத்திடுறோம். ஆனா ஆசீர்வாதம் நம்மளை விட்டு தூரம் போகும்போதோ, ஆண்டவர் நம்மளை சோதிக்கும் போதோ நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் அவரை துதிக்க மறந்துடுறோம். அப்படி இருக்கணுமா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எந்த வித சோதனை வந்தாலும் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், எல்லா கரங்களை தட்டி தேசத்தை நம்ம துதிக்க தேசத்துல ஆண்டவர் விடுதலை தருவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடாம், ஒரு நாளும் விலகிடா. அதிசயம் செய்கிறவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறீர். நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீர் அதிசயமானவர் அப்பா, எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறவரே, ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்ல உணர்ந்து பாடுவோமா, எனக்கு சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லா கரங்களை தட்டி உற்சாக மனதுடனே நம்ம துதிக்க நம்ம வாழ்க்கையில இன்பம் உண்டாகும், எல்லா சஞ்சலங்கள் மாறி போகும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். எல்லாரும் கேளுங்க, கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அருகிறார், என் வேதனை அருகிறார், விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எனக்கு விடுதலை தருகிறார். எல்லாம் நினைக்கலாம், ஆண்டவரே நான் எத்தனையோ முறை கண்ணீர் சிந்திருக்கிறேன் அப்பா, எத்தனையோ முறை ஆகுலத்துல இருந்திருக்கிறேன் அப்பா, சோதனை எங்களை வாட்டி வதைத்தது ஆண்டவரே அப்பா, எங்களை சுற்றி இருந்தவர்கள் எங்களை அப்பா அலட்சியம் படுத்தினார்கள் ஆண்டவரே. எங்க கண்ணீரெல்லாம் நாங்கள் உங்க பாதத்துல வச்சோம் அப்பா. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் உங்கள் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் சொல்லுவோமா, கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், என் வேதனை அருகிறார், என் வேதனை அருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். எத்தனையோ பேர் சொல்ல முடியாத வேதனை மனதில் பாதித்து கொண்டிருக்கிறது. கணவன் கிட்ட கூட சொல்ல முடியல, மனைவி கிட்ட கூட சொல்ல முடியல, பிள்ளைகள் கிட்ட, அப்பா அம்மா யார்கிட்டையும் சொல்ல முடியாத வேதனைகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அப்படி வாட்டி வதைக்கும் போது நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். துதி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். மறுபடியும் சொல்லுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை,
கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவாமே, உன் குறையெல்லாம் நீங்கும். எல்லா கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம், ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஹல்லேலூயா praise the Lord, hallelujah praise the Lord. சொல்லுவோமா, hallelujah praise the Lord, hallelujah praise the Lord. I will praise him, praise him, praise him for the Lord. I will praise him, praise him, praise him for the Lord. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில், உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே எல்லாம் உணர்ந்து பாடுவோமா, உணர்ந்து பாடுவோம். தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம், வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காக்க கரங்களில் ஏந்துவார். சொல்லுவோம், என் பாதம், என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து. எல்லா உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஹல்லேலூயா praise the Lord, hallelujah praise the Lord, hallelujah praise the Lord, hallelujah praise the Lord. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மறுபடியும் சொல்லுமா, உம்மை துதிப்பேன் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன், என் சுவாசம் முடியும் வரை உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்பா என் கால்கள் அப்பா கருத்து போகுவதை உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாளும் விடமாட்டாவே. கண்களை மூடி சொல்லுவோமா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்ட. மறுபடியும் மறுபடியும், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட வர மாட்டார்? இந்த லாக்டவுனில் நான் சென்னையில் கூட வர்ஷிப்பில் கூட சொல்லியிருக்கேன், இந்த லாக்டவுன் பீரியடில் எத்தனையோ பேருக்கு வந்து வருமானம் இல்லை, வேலை இல்லை, அதாவது சுற்றி இருக்க சூழ்நிலைக்கிட்ட நம்ம கையேந்திர நிலைமை கூட இல்லை. ஏன்னா மற்றவங்க மனிதர்களை பார்த்து மனிதர்கள் பயப்படுகிற சூழ்நிலை உருவானது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் எல்லாரும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நீதிமானுடைய வீட்டில் எண்ணெய் குறைபட்டிருக்காது. ஆமென். எத்தனை பேர் நான் பஞ்சமே இல்லாமல் சாப்பிட்டேன்றவங்க, ஆனால் வருமானம் இல்லை, வேலை இல்லை, ஆனால் திருப்தியாக சாப்பிட்டேன்றவங்க. ஆமென். அதாங்க நீதிமானுடைய வீட்டில் எண்ணெய் குறைபடாது. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன்,
இரு பரிவாரங்கள் என எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உந்தய என்னை அவரை நம்பி வந்தவர்கள் உம்மை நம்பி வெட்கப்பட மாட்டார்கள். ஓ எஸ் லார்ட், உந்தய என்னை கைவிடல, வேறு கையால் நான் கடந்தாண்டவரே. இந்த உலகைகளை பார்க்கும் போது அப்பா, ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவன் வெறும் கையனாய் உள்ளே சென்றானே, எப்படி ஆசீர்வாதத்தோடு வருவான் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் நீங்க சொல்ல வேண்டும், என் ரட்சகர் என்னோடு இருக்கிறார். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். சொல்லுவோம், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் இழந்திட்ட யாவையும் எனக்கு தருகிறவரே. ஓ எல்லோஹே எல்லோஹே எல்லோஹே. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி நீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கின்ற கரங்களாய் மாற்றி நீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. மறுபடியும் சொல்லுமா, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. கடந்த வாரங்களாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வசனங்களை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக அந்த அதிகாரத்தில் அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தியானம் பண்ணுகிறோம். இந்த வசனங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களின் மூலமாக நாம் அன்பிலே நாம் எப்படி பெருக வேண்டும், அன்பு நமக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும், நாம் மற்றவிடத்தில் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும், மற்றவிடத்திலே நாம் எப்படி அன்பு கூற வேண்டும், குடும்பத்திலே கணவன் மனைவி என்ற நிலைமையிலே ஒருவருக்கொருவர் எப்படி நாம் அன்பு செலுத்தி வாழ வேண்டும், குடும்பத்தில் எப்படி அன்பு காணப்பட வேண்டும் என்ற பல காரியங்களை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பமாக நாம் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சில வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த 13ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே கடைசி பகுதி சின்னமடையாது, அன்பு சின்னமடையாது. சொல்லுங்க, அன்பு சின்னமடையாது. இட் இஸ் நாட் ஈஸிலி ஏங்கர்ட். அது ஒரு பொழுதும் சின்னமடைவதில்லை. அதான் ஈஸிலி ஏங்கர்ட் இருக்குது. அதாவது அது சுலபமாக அது கோபப்படாது, சினமடையாது. அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குமானால் சீக்கிரத்திலே அது கோபப்படாது. வசனம் சொல்லுகிற கோபப்படும் மனிதன் என்று பிறந்து விட்டாலே கோபப்படாதவன் ஒருவனும் இருக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் கோபமே வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? கோபம் வராதவர் ஒருத்தரும் கிடையாது. நமக்கு கோபம் வந்து விட்டால்
நமக்கு முன்னாடி கண்ணாடி கொண்டு நிறுத்தினால் நம்முடைய முகம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படி தானே? ஒரு பாஸ்டர் சொன்னார், பிசாசை எங்கேயும் பார்க்க வேணாம், நீங்கள் கோபப்பட்டு இருக்கும் பொழுது, அதாவது மனைவி புருஷங்கிட்ட கோபப்படும் பொழுது, அல்லது மனைவிக்கிட்ட மனைவி புருஷங்கிட்டையும் புருஷன் மனைவிக்கிட்ட கோபப்படும் பொழுது பிசாசை எங்கேயும் பார்க்க வேண்டாம், உடனடியாக போய் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க, பிசாசை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கோபம் என்பது முகத்தை என்ன பண்ணிடுது, அப்படியே விகாரப்படுத்தி விடுகிறது. கோபம், நான் இந்த கோபப்படுகிறவருடைய முகத்தை எப்போவுமே சதாவாய் கோபப்படுகிற முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முகத்தில் பிசாசுடைய ரூபம் என்ன பண்ணும் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் கோபப்படுற ஆள் அப்போ அடிக்கடிக்கு அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, அதாவது கோபப்படுவது நல்லது, கோபப்படலை அப்படின்னா மனுஷனாக இருக்க முடியாது, கோபப்பட வேண்டும். ஆனால் அர்த்தமில்லாத கோபங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடும். அர்த்தமில்லாமல் கோபப்படுகிறது நம்முடைய சரீரத்தை பாதித்து விடும். அர்த்தமில்லாத கோபங்கள் நம்முடைய குடும்பத்தை சீரழித்து விடும். அர்த்தமில்லாமல் படுகிற கோபமானது ஒரு பெரிய பாதிப்பையும் இழப்பையும் அது உண்டாக்கிவிடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். கோபப்படுவது நல்லது, ஆனால் அந்த கோபத்தில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பாவம் இருக்கக்கூடாது. அது பாவமாய் மாறிவிடக்கூடாது. அது பாவமாய் மாறுமானால் அதுதான் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. எனவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பு சினமடையாது, அது கோபப்படாது என்பதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த கோபம், சினம் என்பது தோல்வியின் அறிகுறி. ஒரு மனுஷன் தோற்று போக வேண்டுமானால் அவனுக்குள்ளே சினம் இருந்தால் போதும், அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு மேல் தோல்வி அவனுடைய வாழ்க்கையிலே அதை சொல்லுவாங்க, ஜான் ஏறினா முழம் என்ன பண்ணுது, சறுக்கி விடுது. ஜானு தான் ஏறினா, ஆனால் முழம் சறுக்கி விட்டால் என்ன பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. அவன் விரும்புகிறபடி முன்னேற்ற பாதையில் அவன் செல்ல முடியவில்லை. ஒரு மனுஷனுக்குள்ளே சினம் இருக்குமானால் அது தோல்வியின் அறிகுறியாக இருக்கிறது. சினத்தை மேற்கொள்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறான், கோபத்தை அடக்குகிறவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பட்டணத்தை அடக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் யாருவன்? உத்தமன். பெரிய பட்டணத்தை அடக்கிடலாம், வீரம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஒரு பெரிய பட்டணத்தையே அடக்கக்கூடிய அளவிலே அவனுக்கு திறமைகள் இருந்தாலும் தன் இருதயத்தை அடக்குகிறவன் பட்டணத்தை அடக்கிறவனை பார்க்கிலும் அவன் உத்தமன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே சினம் என்பது அவன் வெற்றி பெறுவதற்கு அது தடையாய் மாறிவிடுகிறது. சினத்தை மேற்கொள்ளுகிறவனே அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். அவன் மேலே அப்படிப்பட்டவன் மேலே மற்றவர் குற்றம் சாட்டி பழி சுமத்தும் பொழுது அல்லது பரியாசம் செய்யும் பொழுது அவன் சினத்துக்கு அல்லது கோபத்துக்கு அவன் இடம் கொடாமல் அவன் தெய்வீக அன்போடு நடந்து கொள்வானானால், என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், இல்லாததானே சொல்கிறான், அவன் என்ன பரியாசம் பண்ணட்டும், பரியாசம் தானே பண்ணுறான், பரியாசம் பண்ணிட்டு போகட்டும் என்று சொல்லி கோபப்படாமல் தெய்வீக அன்பு அவனுக்குள்ளே நிலைத்திருக்குமானால், தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் அவன் சோதனையை ஜெயிக்கிறவனாய் மாறுவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கோபம் எத்தனை பெரிய விளைவுகளை உண்டாக்குகிறது, பயங்கரமான விளைவுகளை அது ஏற்படுத்தி விடுகிறது. பயங்கரமான விளைவு. திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு மனுஷனை சந்திக்கும்படி போனேன். ஒரு குற்றவாளியாக அந்த மனிதன் இருந்தான். அந்த மனிதனை பார்க்கும்படி போன பொழுது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த மனிதனை நான் சந்தித்தேன். அவன் அந்த குண்டுக்கு அந்த பக்கத்தில், அந்த வலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறான், நான் இந்த பக்கத்தில் இருந்தேன். அவன் சத்தமாய் பேசுகிறான், நானும் பேசுகிறேன். நான் என்னை அறிமுகப்படுத்தினேன். நான் அந்த பர்மிஷன் கேட்டு அவனை கேட்ட பொழுது முகம் தெரியல. நான் பேரை விட்டு கூப்பிட்ட உடனே அவன் கையை தூக்கி நான் தான் அப்படின்னு சொன்னான்.
அப்போ அவனிடத்துல பேசின இயேசுவை பற்றி சொன்ன இயேசுவின் அன்பை குறித்து அவனுக்கு சொன்ன பொழுது நான் சொன்னேன், ஏன்பா இப்படிப்பட்ட காரியத்தை கொலை செய்து விட்டான், கொலை செய்து அவன் மரித்து போனான், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், ஃபாதர் எனக்கு என்ன நடந்தது தெரியல, என் கோபம் உச்சத்துக்கு ஏறினது, அடித்தேன், நான் சாக வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்யவில்லை, அடித்தேன், மரித்து போனான். என்னுடைய கோபம் ரொம்ப உக்கிரமமாய் வந்துவிட்டது, உக்கிரத்துக்கு அதாவது அளவுக்கு மிஞ்சி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கோபம் என்னை மிஞ்சினதினாலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன். என் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு நான் இப்படி, என் மனைவி பிள்ளைகள் அங்கே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு பராமரிப்பதற்கு ஒன்றுமில்லை, சம்பாதித்து கொடுப்பதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு சாதகம் இல்லாமல் எதிராய் மாறினது. என் கோபம் நான் அந்த சடுதியாய் வந்த ஒரு கோபமானது அப்படிப்பட்ட காரியத்தை இது செய்தது என்று சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். கோபம் பாருங்க, வாழ்க்கையை அது அழித்து விடுகிறது, வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே ஒரு காரியத்தை செய்துவிட்டு கோபப்பட்டு நான் அதை செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே தெய்வீக அன்பு இருக்குமானால், தெய்வீக அன்பிலே நான் நிலைத்திருப்போமானால் நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு கோபம் மிஞ்சி வருது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவின் அன்பு உள்ள என்ன பண்ணலை, இல்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லாததுனால தான் அப்படிப்பட்ட காரியத்தை சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க. சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கிற டிவியை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒடிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? டிவியை தூக்கி உடைப்பாங்க, வீட்டில் இருக்கிற ஃபேனை தூக்கி உடைப்பாங்க, வீட்டில் இருக்கிற சேரை தூக்கி உடைப்பாங்க, வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாசப்படுத்துவார்கள், மனைவி அடிப்பார்கள், பிள்ளைகளை அடிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? கோபத்தை அவர்களால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பட்டணத்தை அடக்கிறவனை, ஊருக்கு தர்பாராக இருக்கலாம், ஊருக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உன் குடும்பத்தில் உன் மனதை அடக்க தெரியாமல் இருப்பாயானால் ஊருக்கு தர்பாராக இருந்து என்ன பிரயோஜனம், ஊருக்கு பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம்? எனவே கோபமானது அது பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி விடுகிறது. எனவே கோபம் அதாவது அந்த தெய்வீக அன்பினாலே ஒரு மனிதன், விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டு இருப்பார்களானால் அவர்களை குறித்து யார் பரியாசம் பண்ணினாலும், யார் அவர்களை குறித்து தவறுதலாய் சொன்னாலும் அதை குறித்து ஒரு பொழுதும் கவலைப்படாமல் அப்படிப்பட்ட சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வீக அன்பினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே வார்த்தையில் சொல்றாரு, சினமடையாது. சொல்லுங்க, ஒரே வார்த்தையில் சொல்றாரு, சினமடையாது. அன்பு சினமடையாது. அதாவது வருகையின் தூதன் ஆசிரியர் பாஸ்டர் எஸ் தேவதாசன் ஒரு புத்தகத்திலே அவர் எழுதுகிறார், ஒரு சம்பவத்தை அதிலே எழுதுகிறார். அதாவது ஒரு அருமையான ஒரு பெண், அந்த பெண்ணை பெற்றோர் ஒரு மிருகத்திடத்திலே பிடித்து கொடுத்ததை போல ஒரு பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதை இன்றைக்கு அநேகர் பணத்தை பார்த்து, சொத்தை பார்த்து தங்கள் பிள்ளைகளை மிருகம் போன்ற ஒரு மனிதனுக்கு கட்டி விடுகிறார்கள், திருமணம் செய்து விடுகிறார்கள். அல்லது உறவு விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவன் துன்மார்க்கனாக இருந்தாலும் பரவாயில்லை, நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் இருக்குது என்று சொல்லி தங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட மிருகம் போல இருக்கிற வாலிபருக்கு இன்றைக்கு கொடுத்து விடுகிறார். அதே போல தான் இந்த பெற்றோரும் இந்த பெண்ணை அப்படிப்பட்ட ஒரு வாலிபனுக்கு கொடுத்து விட்டார்கள். அவனுடைய குணங்கள் அவன் குடும்பத்துக்கு ஏற்றாற் போல இல்லை, இந்த பெண்ணுக்கு ஏற்றாற் போல இல்லை. இந்த பெண்ணு நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ,
ஒரு பெண், நல்ல நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண். ஆனால் அவளுக்கு வாழ்க்கைப்பட்டவனோ எதிரிடையாக, ஊதாரியாக, மிக எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறவனாய் அவன் இருந்த ஒரு நாள் அவன் தன் மனைவியை கோபப்பட்டு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோபப்படுகிறவன். அதாவது சொல்லுவாங்க, கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம். சின்ன வார்த்தை பேசிட்டா அவ்வளோ கோபம். அப்படி அன்றைக்கு அவன் கோபம் அவனுக்கு உக்கிர தலைக்கு மேலே ஏறி மனைவி போட்டு அடிச்சிட்டான். போட்டு அடித்து அவள் மயங்கி விழக்கூடிய அளவில் அடித்து போட்டு விட்டு கோபத்தில் அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் மதியம் வந்த மனைவி செத்தாளா உயிராக இருக்கிறாளா என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி மெதுவாக உள்ள கணவன் வந்த பொழுது மனைவி வழக்கம் போல் அவள் முகத்தை எல்லாம் துடைத்து கொண்டு முகத்தெல்லாம் கழுவி கொண்டு சமையல் செய்து, புருஷன் வந்த உடனே டேபிளில் சாப்பாடெல்லாம் செய்திருக்கிற சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைத்தார். வைத்து விட்டு அதோடு நிற்கவில்லை. அவள் போய் தன் கணவனை குறித்து சாப்பாடு ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிடுங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது கணவனுக்கு ஒரு பக்கத்தில் வெட்கம். மனைவி காலையில் இப்படி போட்டு அடிச்சிட்டுமே, இவ சமையலெல்லாம் செய்து வச்சு சாப்பிடுறது கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லி அங்கே மேசை மேலே போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறாள், அன்றைக்கு திருமண நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டோம், இனி என் கரத்தை கரத்தில் பிடித்து கொடுத்தான் என் தகப்பன். அந்த கரம் பிடித்த அந்நாள் முதற்கொண்டு நான் உன்னுடையவள், நீதான் எனக்கு தலை, நீதான் எனக்கு எல்லாம், அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் நீர் என் கணவன். நீர் அடிக்கிறதினாலே நான் ஒரு பொழுது உன்னை நான் வெறுத்து தள்ளப்போவது இல்லை. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அவள் சொன்னா, நீ என்னை தலையாக இருக்கிறீர், நீ எனக்கு அதிகாரியாக இருக்கிறீர், நீர்தான் என்னை ஆட்கொள்ளுகிறீர், நீர்தான் என்னை நடத்துகிறீர், நீர்தான் எனக்கு சாப்பாடு போடுகிறீர், நீர்தான் எனக்கு ஆதரவாக இருக்கிறீர், அடித்தாலும் மிதித்தாலும் உதைத்தாலும் நீர் என் கணவன். அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் அந்த மனுஷனுடைய இருதயத்தை குத்திற்று. அந்த சொன்ன வார்த்தைகள் ஒரு இருதயத்தை வேதனைப்படுத்தினது. நம்ம இவ்வளவு அடித்தோம், இவ்வளவு துன்பப்படுத்தினோம், ஆனால் என் மனைவி அதற்கு மாறாக செயல்படுகிறாளே என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை, அவளுக்குள்ளே தெய்வீக அன்பை வெளிப்படுகிறதை புருஷன் கண்ட பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றம் உண்டானது. இன்றைக்கு அநேக சகோதரிமார்கள் புருஷன் ஒரு கோபத்தில் திட்டிட்டு போயிட்டாக்கா அன்றைக்கி ஃபுல்லாக புருஷன் பட்டினி, சாப்பாடு செய்ய மாட்டாங்க, குப்புற படுத்து கிடப்பாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? குப்புற படுத்து கிடப்பாங்க, சாப்பாடு செய்ய மாட்டாங்க, எந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. 2 நாள் என்னது, இன்னும் சொல்ல போனால் சில மனைவிமார் புருஷன் வரத்துக்கு முன்னாடி சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றும் தெரியாமல் படுத்துடுவாங்க. அப்படிப்பட்ட மனைவிமார்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னை அடிச்சுட்டு போனால், உதைச்சிட்டு போனால், அவனுக்கு நான் சாப்பாடு செய்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு, அதுக்கு சில தாய்மார்கள் அதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் அடிச்சுட்டு போனான்னா நீ ஒன்றும் செய்யாது, நல்லா சமைச்சு நீ நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி எல்லாத்தையும் கழுவி என்ன பண்ணு, எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வச்சுடு அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. கணவன் கோபப்பட்டான், அதனால் மனைவியும் கோபப்பட்டு இருப்பாரனால் அது தெய்வீக அன்பை வெளிப்படுத்த முடியாது. இந்த பெண் ஒரு வித்தியாசமானவளாய் தெய்வீக அன்பை தன்னிலே வெளிப்படுத்தின பொழுது புருஷன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. எனவேதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்பு என்ன பண்ணாது, சினம் அடையாது. புருஷனும் மனைவி அடிக்கக்கூடாது,
புருஷன் கோபக்காரனாக இருப்பானால் மனைவி அதற்கு அடங்கி போவாளானால், கீழ்ப்படுகிறவளாக இருப்பாளானால், அது சினமடையாமல், அதை பெரிதாக எண்ணாமல் தன்னுடைய சரீரம் என்று சொல்லி அது எண்ணுவானால், அது குடும்பத்திலே தெய்வீக அன்பு அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோபம் என்பது அது பயங்கரமான ஒன்று, பயங்கரமான விளைவை அது ஏற்படுத்தக்கூடியது, குடும்பத்தை நாசப்படுத்தக்கூடியது, குடும்பத்திலே பெரிய பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடியது, குடும்பத்தை நாசப்படுத்தி அழிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கிறது அப்படின்னா கோபத்துக்கு இருக்கிறது. கோபம் குடும்பத்தை அழிச்சிடும். ஆனால் அன்பு ஒருவரை ஒரு கட்டி எழுப்பும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணும்? ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பும். கட்டி எழுப்பக்கூடிய அன்பு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்குள்ளே இருக்கிறதான கோபம். சிலருக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும். அது எப்படின்னா ஒன்றும் புரியல. அது மூக்குக்கு மேலே எப்படி கோபம்? சிந்தையிலேருந்து வரலாம், மூக்குக்கு மேலே எங்கிறது வருது. சிலர் பார்த்து சொல்லுவாங்க, மூக்கு மேலே வெறுக்குது, இவன் என்னது மூக்குக்கு மேலே கோபக்காரனாக இருப்பான் அப்போன்னு எப்போ சொல்லுவாங்க? அவன் சின்னவனாக இருக்கும்பொழுதே சொல்லிடுவாங்க. மூக்கில் இவனுக்கு வேர்க்குது, இவன் யார்? இவன் கோபக்காரன் அப்படின்னு முத்திரை கொடுத்துருவாங்க. அவன் அதே மாதிரி வளர்ந்துருவான். தேவன் படைக்கும் பொழுது அப்படிப்பட்ட அப்படி ஒரு பொழுது ஒரு மனிதனை படைக்கவில்லை. ஆனால் நாளடைவிலே அவன் தெய்வீக அன்பை விட்டு வெளியே போகும் பொழுது, தெய்வீக அன்பிலே நிலைத்திருக்காமல் போகும் பொழுது, அந்த கோபம் அவனுக்குள்ளே பிசாசு வைத்து விடுகிறான். அந்த கோபத்திலே அவன் இருக்கிறான். மிருக குணம் படைத்தவர்களாய் இன்றைக்கு மாறிவிடுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கோபம் என்பது உக்கிரமான கோபம். கோபம் எப்படிப்பட்டது? உக்கிரம். அதாவது என்ன சொல்லணும்னா, கோபம் அவனுக்கு தலைக்கு மேலே ஏறி போச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. சிலருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணெல்லாம் செவந்துடும், என்ன செய்கிறாங்களே தெரியாது, யாரும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது உக்கிரமான ஒரு கோபம். உக்கிரமான கோபம் என்பது ஒரு பெரிய பாதிப்பை, அழிவை அது உண்டு பண்ணிவிடும். அப்புறம் கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கோபம் நிஷ்டூரம். 3ஆம் வசனத்தில் கல் கனமும் மணல் பாரமாக இருக்கும், மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரமாம். கோபப்படுகிறவன் யார் என்று சொன்னால் அவன் மூடன். மூடன் தான் கோபப்படுவான். மூடனாய் இருக்கிறவன் கோபப்படுவான். எனவே கல் கனமும் மணல் பாரமாய் இருக்கிறது, மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். இதை விட பாரமானது ஒன்று. அதனால தான் அந்த கோபம் ரொம்ப எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறவங்க ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். அவனுடைய முகங்கள் விகாரமாய் மாறிவிடும். அவங்களுடைய முகத்திலே இதை பிரசனத்தை பார்க்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுறவங்க என்ன பண்ண, சரீரத்தில் வியாதி பாதிக்கிறது. சரீரத்தில் வியாதிப்பட்டு அவர்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதிகளை சுமப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால், இந்த கோபம் நிஷ்டூரம் அல்லது உக்கிரக கோபமானது அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. கோபம் என்பது பின் விளைவை கொண்டு வருகிறது. அந்த பின் விளைவு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி விடுகிறது, ஒரு பெரிய நாசத்தை உண்டு பண்ணுகிறது, குடும்பத்தை சமாதானம் இழக்க பண்ணுகிறது. அதனால தான் ஒருத்தர் கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது, அல்லது பெற்றோர் கோபப்படும் போது பிள்ளைகள் அதுக்கு தாழ்ந்து போவது நல்லது. இன்னும் சில பிள்ளைகள் இன்னும் கோபத்தை இன்னும் எரிச்சலை மூட்டிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் கோபத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் பெற்றோரை என்ன பண்ணக்கூடாது, கோபத்துக்குள்ளே போகிற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி பெற்றோரும் பிள்ளைகளை கோபம் ஊட்டக்கூடாது. கணவன் மனைவி ஒருவர் கோபப்படுவார் என்று சொன்னால் ஒருவர் அடங்கி போவார் என்று கோபம் என்ன பண்ணிடும், அது அமர்ந்துடும். ஒருத்தர் பேசும்பொழுது தான் பிரச்சனை உண்டாகிறது. புருஷன் கோபப்பட்டா அப்படின்னா கோபமாக இருக்கிறாரு, இப்போ பேச வேண்டாம்,
நாளை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் 4 வார்த்தை பேசினா அவர் என்ன பண்ணுவார்? அமைதியாக போயிடுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லி 4 வார்த்தை பேசும் பொழுது தான் என்ன பண்ணுதுன்னா புருஷனுடைய கையை நீளுது, வாயை ரொம்ப என்ன பண்ணுது கூட வந்துடுது. அப்போ ஒருவரை ஒருவர் கோபப்படும் பொழுது, ஒருவர் தாழ்ந்து போகும் பொழுது அந்த குடும்பத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான வழியை அது உண்டு பண்ணுகிறது. அப்போ உக்கிரக கோபம் குடும்பத்தை நாசப்படுத்தி விடுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பெண்கள், திருமணமான சில பெண்கள் போன 1 மாதத்திலே அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? புருஷனுக்கு மேலே கோபப்படுகிற காரியம். சில பெண்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், சில பெண்கள் திருமணமான 3வது மாதமே தற்கொலை செய்து கொள்வாங்க. காரணம் என்ன? கோபத்தை அடக்க முடியல, கோபத்தை சரிப்படுத்த முடியல. அதுதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாலிபர்களாக இருக்கும் பொழுது, வாலிப பிள்ளைகளாக இருக்கணும், வீட்டில் அனுப்புகிற திருமணம் செய்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு அதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் வீட்டில் இங்கே இருக்கிற சூழ்நிலை போகிற இடத்துல இருக்காது, நீங்கள் இருந்த மாதிரி அங்கே இருக்க முடியாது. இதெல்லாம் இப்போவே என்ன பண்ணணும்? திருமண பக்கம் வரும் பொழுதே இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். சொல்லி கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த பிள்ளைகள் அங்கே போய் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் சகித்து வாழ்வார்கள். அதனால் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் ஒரு 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 பாடமாக எடுக்கணும். வளரும் பொழுது பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும். வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் வேலையை செய். எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் வேலையை செய். என் பொண்ணுக்கு சொல்லுவேன், இந்த வேலையை செய். போகிற இடத்துல நீ இங்கே இருக்கிற மாதிரி சுதந்திரமாக இங்கே இருக்க முடியாது. போகிற இடத்துல அந்த சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமான வீட்டுக்கு நீ போகும் பொழுது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படி சொன்னால் நீ இப்போவே அதை கற்றுக்கொள். நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபத்தோடு பிள்ளைகளுக்கு, விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்து அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறவர்களாய் மாறுவார்கள். எல்லா சூழ்நிலையிலும் குடும்பத்தினுடைய நற்பெயரை மேன்மையாக அவர் உயர்த்துவார்கள். தாய் தகப்பனுடைய நன்மதிப்பை அவர் உயர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை கற்றுக் கொடுக்க தவறின பெற்றோர்களால் தான் பிள்ளைகள், சில பெற்றோர் சொல்லுவாங்க, உங்கள் மாமியார் அப்படி பேசுனாங்கன்னா போடின்ட்டு வந்துடு அப்படின்னு இப்போவே வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடாது. சில பெற்றோர் நான் பார்த்துருக்குறேன். அவள் அப்படி சொல்கிறா, மாமியார் அப்படி சொன்னான்னா நீ போடி வேலையை பார்த்துட்டு வாடின்னு சொல்லிட்டு நீ நேராக பெட்டியை கட்டிட்டு வந்துடு அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்க. இது பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமான கோபத்தை அது ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகிறது. எனவே தான் நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமை. நம்ம சர்ச்சில் திருமணம் ஆனால் நான் சொல்லுவேன், நீ கட்டிட்டு போகிற அந்த வீட்டுக்கு போகிற, என் பேரை காப்பாற்றுவியா? ஏன்னா ஒரு பெண் அந்த வீட்டில் போய் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்காதனால அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் பாஸ்டர் இதை தான் சொல்லி கொடுத்தானா உனக்கு? உங்கள் பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தானா? அப்போ நம்ம திருமணம் ஆகி போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், முதல்ல உங்கள் பெற்றோருடைய நன்மதிப்பை நீங்கள் கெடுத்து விடக்கூடாது. 2வது, பாஸ்டர் என் பேரை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது. உங்களுக்கு போதிக்கிறோம், நீ எல்லா காரியமும். நான் சொல்லுவேன், சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் அங்கே இருக்கவே முடியல பாரு, ரொம்ப கஷ்டம். நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை பெருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ தான் ராஜாத்தி. நீ கொஞ்சம் பொறுமையாய், மாத்திரம் கோபப்படாமல் பொறுமையாய் சகிப்பாயானால், பொறுமையாய் நீ நடப்பாயானால், உனக்கு அதை 1 வருஷம், அது என்ன சொல்லணும்னா ப்ரொபஷனல் பீரியட், ரொம்ப கடினமான ஒரு பீரியட் அது. ஏன்னா ஒருத்தர் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப கடினமான, புருஷன் புரிஞ்சிக்க மாட்டான், மாமனார் மாமியார் புரிஞ்சிக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற நாத்தனார், யாரும் நாத்தனார் குழந்தனார் இவங்கெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. புரிந்து கொள்வதுக்கு 1 வருஷம் ஆகும். பொறுத்துக்கொள். ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகிவிடும். கடந்த நாட்களில்
ஒரு பெண் அப்படி சொன்னான். நான் சொன்னேன், பாஸ்டர் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ரொம்ப பொறுத்துக்கொள். கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டீன்னா கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை நீ வெளிப்படுத்தும் பொழுது 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் நீ தான் ராஜாத்தி, நீ சொல்லுறத தான் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போடுவார். நீ அமைதியாக இருப்பாயானால், பொறுமையாக இருப்பாயானால், உனக்குள்ள அந்த தெய்வீக அன்பு வெளிப்படுமானால், நான் சொல்ல 2 வருஷம் பொறுத்துக்கோ. நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரங்க தம்பி இருக்கிறானா? ஆமாம், தம்பி இருக்கிறான். அவனுக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆகட்டும், மாமியார் உன்னை தலை மேலே தூக்கிக்கிட்டு பெரிய மருமகளை போல இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாதுன்னு அவங்க வாயால் சொல்லுவாங்க. நீ ஒன்றை பாரு. ஏன்னா அடுத்து வருவா பாருங்க. அடுத்து வரும்பொழுது அவள் ஆரம்பம் வச்சா அவள் எப்படி குணப்படுத்துன்னு தெரியாது. பொறுமையாய் நீ நடப்பாயானால், பொறுமையாய் இருப்பாயானால், மாமியார் உன்னை தலை மேலே தூக்கி வச்சுட்டேன், மூத்த மருமகளை போல ஒரு மருமக கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட நல்ல பெயரை நீ வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். மணப்பாறையில் நியூ கிரேஸ் ஏஜி சர்ச்சிலேருந்து கட்டிட்டு வந்தோம். இந்த பிள்ளை ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய அளவில் உன் குணம் இருக்குமானால், உன்னுடைய அன்பு வெளிப்படுமானால், அந்த குடும்பத்தை நீ கட்டி எழுப்புகிறவளாக இருப்பாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உன் வாழ்க்கை இருக்கும். அதுக்கு மாறாய் செயல்படுவாயானால் உன் குடும்பத்திலே குழப்பங்களும் உன் வாழ்க்கையிலே சமாதானமின்மையும் வந்து அது பெரிய பாதிப்பு உனக்கு ஏற்படுத்திவிடும். உக்கிரக கோபமானது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேத வசனத்தில் வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். இங்கே இந்த அகஸ்வேரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற எஸ்தர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாக வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ராஜாவுக்கு கடும் கோபம் வருவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்த ராஜாத்தியாகிய வஸ்தியை, அவருடைய பிரஸ்தாபத்தை, அவருடைய மகிமையை, அவளுக்கு இருக்கிறதான எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வஸ்தியை ராஜா அழைத்த பொழுது வஸ்தி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அவன் ஒரு பக்கத்தில் ராஜா, ஒரு பக்கத்தில் இந்த வஸ்திக்கு புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போனாள். புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு ராஜாத்தியாகிய வஸ்தி மேல கடும் கோபம். அங்கே வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். மனைவியை குறித்த எரிச்சல் புருஷனுக்கு என்னத்தை உண்டு பண்ணுமா? என்னத்தை உண்டு பண்ணும்? மூர்க்கத்தை உண்டு பண்ணும். சொல்லுங்க, மூர்க்கத்தை. புருஷனுக்கு மனைவி குறித்ததான எரிச்சல். சில மனைவி மாதிரி நை நச்சிட்டே இருப்பாங்க. எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, மனைவிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லை, இதல்ல, அதில் திருப்திப்படுத்தவே முடியாது. சில பெண்களை திருப்தி அடையவே மாட்டாங்க. திருப்தி இல்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது, மனைவி குறித்த எரிச்சல் புருஷனுக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அப்ப இந்த வஸ்தி ராஜாத்தி மேல இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, மூர்க்க வெறி வந்தது. மூர்க்க வெறி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கடும் கோபம் வந்துச்சு. மனைவி தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலே. சொல்லுவாங்க, சில புருஷனை பார்த்து சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அமைதியாக இருக்கிறான்னு பார்க்குறேன், ஒரு நாள் அவன் மிரண்டான் அப்படின்னா, சில மனைவி மாதிரி அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க.
சாதகமாக பயன்படுத்தி கொண்டு புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போவாங்க, புருஷனை அவமதிப்பாங்க, புருஷனை தரகுறவாய் பேசுவார்கள். இங்கே வஸ்தி அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலை. ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே கடுங்கோபம் அடைந்து அவன் மூர்க்க வெறி கொண்டான். என்ன நடந்தது? விளைவு என்ன அப்படின்னா, அவளுக்குள்ள இருந்த அந்தஸ்து தள்ளப்பட்டது. அவள் ராஜாத்தியா இராதபடிக்கு அவள் தள்ளப்பட்டாள். வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். ராஜாத்தியா இருக்க வேண்டியவள் ராஜாவுடைய மூர்க்க வெறியினாலே, கோபம் கொண்டதினாலே அவள் ராஜ மேன்மை அவள் இழந்து போனாள். ராஜ மேன்மை இழந்து போனாள். புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ராஜ மேன்மை அவள் இழந்து போனான். எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது 17ஆம் வசனத்தில் 17 அதாவது அந்த நாட்களில் ஒரு சட்டம் இருந்தது. 15ஆம் வசனத்தில் ராஜாவாகிய அகஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்போ அங்கே ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம் அப்படின்னா, மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியலைன்னா அவளுக்கு தண்டனை. இன்னைக்கு நம்ம நாட்டில் அப்படி ஒரு சட்டத்தை போட்டால் எத்தனை மனைவிமார் மீந்து போவாங்கன்னு தெரியாது. கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்திவிடும், ஒரு பெரிய விளைவை உண்டு பண்ணிவிடும். அப்போ இங்கே அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, 16ஆம் வசனத்தில் ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகஸ்வேருடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கு கூட அநியாயம் செய்தால். கீழ்ப்படியாமை போனது அவங்க பார்வையிலெல்லாம் அந்த தேச சட்டத்தின்படி இது என்னவா மாறிச்சது? அநியாயமாய் கண்டது. ஒரு பெண் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போன காரியங்கள் அந்த தேச சட்டத்தின்படி அது அநியாயமாய் காணப்பட்ட, தேசத்துக்கு அநியாயமாய் காணப்பட்டது. 17ஆம் வருஷத்தில் ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜா ஸ்திரீயாகிய வஸ்தியை தனக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன பொழுது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். அதனால இந்த தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற சட்டம் ஏற்றப்பட்டது. இந்த ராஜஸ்திரீ என்பதினாலே இவளை விட்டு விடுவீர்களானால் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் தன் புருஷர்களை என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க, கீழ்ப்படியாமல் போவார்கள். அதனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த வஸ்தி ராஜ மேன்மை அவள் இழந்து போனாள், ஒரு கீழ்ப்படியாமையினாலே. அந்த கீழ்ப்படியாமை என்ன பண்ணுச்சுன்னா புருஷனுக்கு என்னத்தை கொண்டு வந்துச்சு? மூர்க்கத்தை கொண்டு வந்தது, மூர்க்கத்தை கொண்டு வந்தது. அதனால் மனைவியை புருஷன் அதற்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ மனைவி தானே என்று சொல்லி மனைவியை வேதனைப்படுத்தக்கூடாது, இவர் அடிமையாக நடத்தக்கூடாது. இன்றைக்கு அநேக புருஷன்மார்கள் மனைவியை எப்படி வைத்திருக்கிறான்? வீட்டுக்கு வேலைக்காரியாகவும் குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு மிஷினை போல நடத்துகிறதுனால அது எவ்வளவு கொடூரமான ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறது. சில வீடுகளில் பார்த்து சில மனைவி என்னது எதுக்கு கட்டின்னு வந்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, என் வீட்டுக்கு நீ சாப்பாடு செய்து போடணும், குழந்தை பெற்றெடுத்து கொடுக்கணும். மிஷின், ஒரு மனைவி என்பவர் மிஷின் அல்ல, குழந்தை பெற்றெடுக்கிறது மிஷின் கிடையாது. அல்லது உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரி அல்ல. அவளை அனுப்பும்போது எப்படி கொடுத்தாங்க? வாயை திறந்து கேட்டால 10 சவரம் கொடு, 15 சவரம் கொடு, காரை கொடு, பைக்கு கொடு. அவனும் சும்மா ஒன்று வரலையே, சகல நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு தானே அந்த பெண்ணை அனுப்புனாங்க. அவளை கேவலமாக நடத்தலாமா? நடத்தக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. கோபம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தக்கூடியதாய் மாறிவிடுகிறது. இப்போ கோபம் வரும்பொழுதெல்லாம் சரீரத்தில் பலவீனம் வருகிறது. சில கோபப்பட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து கொட்டும். சிலருடைய கையெல்லாம் என்ன பண்ணும்? நடுங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சகோதரன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற கையெல்லாம் அப்படி நடங்குது. என்னென்னா ஒரு கோபமாக பேசிகிட்டு இருக்கிறார். கோபம் அவருக்கு மண்டை உச்சிக்கு ஏறிச்சு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் மேலே போச்சு.
யோசித்த இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான்னு போக போக இந்த மனுஷன் என்ன வந்துடும்? கோபம் அதிகமாக இருந்தால் என்னங்க வந்துடும்? என்னங்க வரும்? என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்ன வந்துடும்? உண்மை தானே? உண்மை தானே? கோபம் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக வந்தால் என்ன வந்துடும்? நெஞ்சு வலி வரும். சில பெண்கள் ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க? நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண தவறிவிட்டால் உயிருக்கு என்ன வந்துடுறது? ஆபத்தாக மாறிவிடும். இப்போ கோபம் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது, இருதயம் அதிகமாய் துடிக்க ஆரம்பிக்கிறது. கடும் கோபம் என்னத்தை கொண்டு வருதுன்னா மரணத்தை, மாரடைப்பினாலே மரித்து. இத்தனை பேர் தெரியுமா? கோபப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வரும். இது தெரியாதுங்க, கண்ணுக்கு தெரியாதுங்க. எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு மாதிரி சேர்ந்துக்கிட்டே வரும். சேர்ந்துக்கிட்டே வந்து ஒரு நாள் என்ன ஆகிடும்? அது மரணத்தை கொண்டு வந்தோம். சிலர் பார்த்து நல்லா நேற்று தாங்க நல்லா இருந்தார், இன்னைக்கு காலையில் என்ன ஆகிட்டார்? அவர் இறந்து. எப்படிங்க இறந்தார்? மாரடைப்பில் இறந்து போயிட்டாருங்க. இப்போ கோபம் ஒரு பயங்கரமான விளைவை இது கொண்டு வந்துவிடும். ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால், தீர்க்காய்ச்சோடு வாழ வேண்டுமானால் கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சொல்றாரு, அன்பு என்ன பண்ணாது? சினமடையாது. அன்பு கோபம் அடையாது. அன்புக்கு சினம் உண்டாயிருக்காது. அழகாக எழுதுறார். அப்போ நம்ம ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். எனவே ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கோபத்தை நாம் அடக்கி வைக்கக்கூடாது. அடக்கி வைக்கக்கூடாது என்பதற்காக செயலில் என்ன பண்ணிடக்கூடாது? வெளிப்படுத்தவும் கூடாது. கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒருவரோடு பேசி சரியான சமாதானத்தை உண்டு பண்ணும் பொழுது இந்த கோபம் தணிந்து போகிறதா இருக்கிறது. அதற்கு மாறாக கைகளினாலே கிரியை செய்யும் பொழுது, அடிக்கும் பொழுது, உடைக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் இதை ரொம்ப கவனமாக இருக்கணும். சில வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உடைக்காதீங்க. கஷ்டப்பட்டு வாங்கின டிவி என்ன பண்ணாதீங்க? உடைக்காதீங்க. பிசாசு கோபம் வரும்பொழுது தெய்வீக பிரசன்னம் இழக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான் வெளியே வந்ததுக்கப்புறம், பிசாசு உள்ள வந்ததுக்கப்புறம் அது பயங்கரமான விளைவை உண்டு பண்ணுகிறார். பிசாசுடைய செய்கை அது. கோபம் என்பது ஒரு நிதானமாக இருக்க வேண்டும். ஆறாவது நேரத்தில் மோசையை பற்றி சாமி சொன்னான். 40 வருஷம் அரண்மனை வாழ்வில் அவனை கோபத்தை அடக்க முடியாததான் ஒருத்தனை என்ன பண்ணிட்டான்? எகிப்தியனை காலி பண்ணிட்டான். கோபம் தலைக்கு உச்சிக்கு ஏறுறதுனால ஆணையை காலி பண்ணிட்டான். இதை ஆண்டவர் சரிப்படுத்துவதற்கு 40 வருஷம் எங்க அனுப்பிட்டாரு அப்படின்னா 40 வருஷம் அவனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆடு மேய்க்கிறப்போ, மந்தைகளை மேய்க்கிறப்போ கர்த்தர் அவனுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் அவனை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள்லாம் சரிப்படுத்துகிற பொழுது அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் இந்த ஜனங்களோடு பொறுமையோடு இருப்பதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நமக்கு 40 வருஷம்லாம் தேவையில்லைங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க இப்பொழுதே நாம் கீழ்ப்படியோமானால் நமக்கு 4 மாதம் வேண்டாம், 4 வருஷம் வேண்டாம், 40 வருஷம் வேண்டாம், அடுத்த நிமிஷத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே கோபத்தை நாம் சரிப்படுத்த தவறிவிடுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்காது. நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்காது. நம்முடைய குடும்பம் சரியாக இருக்காது. குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது. ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி நடத்துவதற்கு அன்பினாலே நாம் பிணைக்கப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும். எனவே தான் தெய்வ வசனம் எபேசியருக்கு 5ஆம் அதிகாரத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், ஒருவருக்கொருவர்
திரும்பி அதானே சொல்லுங்க, முடிங்க வசந்தமணி. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணியிருக்கணும்? கீழ்ப்படிந்திருங்கள். அழகாக சொல்கிறார். அது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அப்போ அன்பினாலே கட்டப்பட வேண்டும். அன்பு என்கிற கயிற்றினாலே குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சுத்தியலை வச்சு குடும்பத்தை இடித்து தள்ளிடக்கூடாது. ஆயுதங்களை வைத்து, வார்த்தைகளை வைத்து குடும்பத்தை நாசப்படுத்தி விடக்கூடாது. அன்பினாலே குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஒருவரை ஒரு நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்வோமானால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் ஆரோக்கியமான ஒரு குடும்பம், தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காக தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம கையில் சுமக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், இந்த அன்பினாலே பிணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த அன்பிலே நாம் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த அன்பிலே நாம் பிணைக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்பதற்காக, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்படியாக, ஒருவருக்கொருவர் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துவதற்காக தான் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அன்பு சினமடையாது. அன்பு ஒருபொழுதும் ஒருவரை தாக்கி விடாது, ஒருவரை கெடுத்து விடாது, ஒருவரை வேதனைப்படுத்தாது. அன்பிலே நாம் பிணைக்கப்படுவதற்கு நாம் அர்ப்பணிப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பிலே நாங்கள் பிணைக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர், ஒரு குடும்பத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், அன்பு தெய்வீக அன்பு காணப்படவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய பாதிப்பு உண்டாகிறது. எத்தனையோ குடும்பங்கள் பல வருடங்களாக சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் தெய்வீக அன்பு உள்ளத்தில் இல்லாததினாலே, தேவனை அறியாததினாலே, தெய்வ பக்தி இல்லாததினாலே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே, இயேசுவை போல மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததினாலே எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த நிலமெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் தெய்வீக அன்பினாலே கட்டப்பட உதவி செய்யும். கரங்களை ஊற்றி, எல்லா கரங்களை ஊற்றி ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு அன்பினாலே கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவரை ஒரு நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அன்பினாலே, அன்பின் கயிற்றினாலே ஆண்டவரை கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, அன்பினாலே எங்களை கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, அன்பின் கயிறுகளினாலே எங்களை கட்டி எழுப்புங்கப்பா. தெய்வீக அன்பினாலே எங்களை கட்டி எழுப்பும். அன்பு சினமடையாது. எங்களுக்குள்ள அந்த சாந்த குணத்தை எங்களுக்குள்ள தாரும். மோசே ஆரம்பத்திலே கோபக்காரன், கோபத்தினாலே கொலை செய்தான். அவன் மரிக்கும் பொழுது தேவனாலே நற்சாட்சி பெற்றான். இவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன், கோபமே படாத மனுஷன் என்று சொல்லி தேவனாலே சாட்சி பெற்ற ஒரு மோசே. ஆண்டவர், எங்க வாழ்க்கை முன்பு எப்படி இருந்திருக்கு? நாங்கள் கோபப்படுகிறவர்களாய் நாங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்த கோபம் எங்களுக்குள்ள இருக்கலாம். எங்கள் குடும்பத்தை எங்கள் கைகளினாலே இடித்து விடாதபடிக்கு, எங்கள் கைகளினாலே எங்கள் குடும்பத்தை நாசப்படுத்தி விடாதபடிக்கு, சின்னபின்னமாய் மாற்றி விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய சுவாபத்தை எங்களுக்கு தாரும். சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும். கோபப்படாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ளே தாரும். தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும்.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பிலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பு எங்களிலே ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட சுவாபங்கள் எங்களுக்குள்ள வரட்டும். அப்படிப்பட்ட சுவாபங்கள் எங்களை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட, முதலாவது எங்கள் குடும்பத்தில் அதை நிரூபித்து காட்டு, எங்கள் தெருக்களில் அதை நிரூபித்து காட்டு. ஆண்டவர் உலகத்துக்கு நாங்கள் பறைசாட்ட எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையில கரம், தயவுல கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், எங்களை மேன்மைப்படுத்தும். கிருபை சுத்தரிக்கப்படும் இந்த வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை எங்களுக்குள்ளே தாரும். இந்த வசனத்துக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் வராது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம் அனைவரும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா.